நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு பாட்டோட ஆரம்பிங்க சார். குட் ஈவினிங் எவ்ரிபடி. அவர் இன்னும் பாடவே இல்ல, அவர் பேசுறாரு. காதல் கசட்டா நெஞ்சில் இனிக்குதா. யார் நடிச்சா விசில் பறந்து பொறி கிளம்பி தியேட்டரே அதிரும்? எல்லாருக்கும் வணக்கம். Let's welcome National Award winner Chyan Vikram அவர்கள். இண்டஸ்ட்ரியில இப்போ நம்ம இவரை பார்த்தா ஓகே இவருக்கு அவர் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம், அவருக்கு இவர் ஃப்ரெண்டு. ஆனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது. How many friends do you have? நான் ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் சங்கர் என்னோடய ஃப்ரெண்டு, அவர் கூப்பிட்டாருன்னு வந்துருக்கேன். இந்த 21 வருஷம் நட்பை தான் நான் வந்து பொக்கிஷமாக வச்சுட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச் ரஹ்மான், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ரஹ்மான் சார்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு யார் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு. என்ன அந்த கேள்வி கேட்டிருந்தா நான் கெனின்னு தான் சொல்லியிருப்பேன், விக்ரமன் தான் சொல்லியிருப்பேன். அந்த பதில் கேட்கல மாதிரி சார் முதல்ல போய் சிக்கிடுங்க சார். ஆமாம் சார், சிக்கலாக இருக்குது லைஃபே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷங்கர்ஸோட கம்பெனி ஒன்ஸ் அகைன் இட்ஸ் கமிங் பேக். நிறைய கோடம்பாக்கத்தில் அசினேட்டர்லாம் ப்ரே பண்ணுறான், ஒரு எஸ்பிஜஸ் மறுபடியும் வந்துடக்கூடாதா, நம்ம கதையெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ப்ரொடியூசராக வந்து அவர் பேனரில் படம் பண்ண எங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். சங்கர் சாரை பார்த்து தான் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். சங்கர் சார்கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு ஆசைப்பட்டேன். அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என் லைஃப்பில் எல்லாமே நடந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். கப்பல்னா நமக்கு உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? டைட்டானிக் கப்பல் தான். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஹிஸ்ட்ரி அதுதான். ஏன்னா அதுவும் ஒரு பிரம்மாண்ட படமாக எடுத்தது தான். ஸோ பிரம்மாண்ட படத்தை டைட்டானிக் கப்பல்னு ஒருத்தர் எடுத்துட்டாரு ஹாலிவுட்ல. அப்போ நம்ம ஒரு பிரம்மாண்டம் மட்டும் சும்மா இருப்பாரா? அவர் கை வச்சா அது இன்னும் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம். இந்திய நாம தான் அதை காட்டணும். கரெக்டா இல்லையா? ஸோ அந்த ஷிப் வந்து படத்தில் முழுகி இருக்கலாம், பட் இந்த கப்பல் வந்து முழுகாத ஷிப். ஏன்னா இந்த படத்தோட ஹோல் கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு கும்பலாக ஃப்ரெண்ட்ஸாக போய் நீங்கள் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு படமாக இது அமைய போகுது. அதுதான் வந்துட்டு நம்மளுடைய கப்பல் படம். ஸோ ஒன்ஸ் அகேன் உங்களை ஃபார்முலா நான் இன்வைட் பண்ணிடுறேன். தலப்பா கட்டி வழங்கும் கப்பல் இசை வெளியீட்டு விழா பவர்ட் பை அசோக் குரூப் இன் அசோசியேஷன் வித் சூப்பர் வாஷிங் பவுடர் அண்ட் டிட்டர்ஜென்ட் பார். ஸோ உங்கள் எல்லாரையும் இந்த இனிமையான ஃபன் ஃபில்டு ஈவினிங்க்கு ஒன்ஸ் அகேன் வெல்கம் பண்ணிடுறேன். எஸ் பிக்சர்ஸ் ஏதாவது ஒன்று தொட்டதுன்னா அது டெஃபினட்டாக தரமான ஒரு படமாக இருக்கும், வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும், பாத் பிரேக்கிங் ஃபில்மாக தான் அது இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் எஸ் பிக்சர்ஸ் கப்பல் வாங்கியிருக்காங்கன்னொடனே கப்பலோட அந்த மதிப்பு வந்து பல கோடியாக மாறி இருக்கு. அதோடைய எதிர்பார்ப்புகள் வந்து பல கோடி மக்கள் கிட்ட அதிகப்படுத்தியிருக்கு. ஸோ இந்த எஸ் பிக்சர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பாத் பிரேக்கிங் மூவிஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாரர் படம் எடுத்து அது ஒரு சென்டிமெண்ட்டாக இருந்தது நடுவில் ரொம்ப வருஷங்களாக, அது ஓடாதுப்பா அப்படின்னு. நம்ம ஆள் சுமார் பாரா விடவே மாட்டார். நம்ம பிரம்மாண்டம் சார் உடனே அதே எடுத்தார், பெரிய ஹிட்டு. அதுதான் ஈரம், உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பேய் படத்தில் அவ்வளோ இன்டெலிஜென்ட் வந்து நம்மளுடைய சங்கர் சாரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் வந்ததே கிடையாது. அந்த ஹிஸ்டாரிக்கல் மூவிஸை வந்து நம்ம எஸ் பிக்சர்ஸ் எடுத்தாங்க. அண்ட் இந்த எஸ் பிக்சர்ஸ் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லலாம், பட் என்னை விட ரொம்ப அழகாக இந்த ஏவியில் ஒரு தொகுப்பாக இருக்குது. ஸோ இந்த ஏவியை நம்ம பார்க்கலாம். அகண்ட சிந்தனை இவர் அன்றாட சாதனை, மெனக்கெடல்கள் இவர் வெற்றிக்கான மெடல்கள், அனுபவம் இந்த சமுத்திரத்தின் அடியாள், பிரம்மாண்டம் இந்த பிரம்மாவின் அடையாளம். சங்கர்
இவரின் ஒவ்வொரு அடியும் தொழில்நுட்பத்தின் புதுமுயற்சி. இவரின் ஒவ்வொரு படைப்பும் அநியாயத்திற்கு எதிரான கிளர்ச்சி. சங்கர், தமிழ் சினிமா பரிணாம வளர்ச்சி. ஒரு இயக்குனராய் யாராலும் செய்ய முடியாத படங்களை கொடுத்து வருபவர். ஒரு தயாரிப்பாளராய் பிறர் செய்ய தயங்கிய கதைகளை காவியங்களாக்கி தரத் தொடங்கினார். காதல், எத்தனையோ காதல் படங்கள் வந்திருந்தாலும் இவரின் காதல் வெறும் கவர்ச்சி பொருளாய் அல்லாமல் உணர்ச்சி திரளாய் உள்ளம் வருடியது. வெயில், தமிழில் ஓர் உலக சினிமா. இந்த வெயிலின் வெப்பத்தால் கலங்காத கண்களும் உருகாத இதயமும் இருக்க முடியாது. ஜெயித்தவர்கள் வாழ்க்கையை படமாக்க துடிக்கும் திரை உலகில் தோற்றவனின் வாழ்க்கையை படமாக்கி ரசிகர்களின் இதயங்களை ஜெயித்தது எஸ் பிக்சர்ஸ். இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி 28 வருட இடைவெளிக்கு பிறகு தமிழில் வெளிவந்த முதல் முழு நீள சரித்திர கால திரைப்படம். வைகை புயல் வடிவேலு சிம்புத்தேவனுடன் கைகோர்த்து பரிமாறிய நகைச்சுவை பந்தியா சிரித்து குலுங்கின திரையரங்கங்கள். தொடர்ந்து ஈரம், அனந்தபுரத்து வீடு, அரையன் 305 கடவுள், இரட்டைச்சுழி என்று திகில், ஃபேண்டசி, நகைச்சுவை என்று படத்திற்கு படம் வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து ரசிகர்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையையும் பெற்றது எஸ் பிக்சர்ஸ். சங்கர் கமர்ஷியல் படங்களில் பெற்ற பணம் என்னும் ஊட்டச்சத்தை கருவில் கிடந்த பல கனவு குழந்தைகளுக்கு உணவாக தந்தார். பாலாஜி சக்திவேல், வசந்தபாலன், அறிவழகன், சிம்புத்தேவன் என்று தமிழ் சினிமாவை அடுத்த தளத்திற்கு அழைத்துச் சென்ற படைப்பாளிகள் பலரும் எஸ் பிக்சர்ஸின் தொப்புள் கொடி உறவுகள்தான். பணத்தை மட்டும் நேசிக்கும் தயாரிப்பாளர்கள் நடுவில் படைப்பை, நல்ல படைப்பை நேசிக்கும் தயாரிப்பாளர் திரு சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கலாம். Let's give a big round of applause for India's pride, Tamil Nadu's pride, director திரு சங்கர் அவர்கள். ஹலோ சார், வணக்கம். ஹலோ, யூ லுக் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. தேங்க்யூ. வருஷம் போக வர சாருக்கு வந்து எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் வயசு கம்மியாகிட்டே போகுது. அது எப்படின்னு தெரியல, அதை நான் தனியாக விசாரிச்சுக்கிறேன். சார், ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் உங்களுடைய எஸ் பிக்சர்ஸை நாங்கள் திரையில் பார்க்குறோம். அந்த எஸ் பிக்சர்ஸ்னு பார்த்தா எங்களுக்கு வரது நம்பிக்கை. டெஃபினட்டாக நம்ம இந்த படத்துக்கு போகிறோம், நம்ம வந்து டிசப்பாயிண்ட் ஆகாம தாண்டா திரும்பி வருவோம் அப்படின்னு உங்கள் மேலே ஒரு இமாலய நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால இவ்வளோ வருஷங்கள் வேற கழிச்சு வரும்போது இது சாதாரண கப்பலாக இருக்க முடியாது. வை திஸ் கப்பல்? எதிர்பார்க்கவே இல்லை இந்த படம் நான் எஸ் பிக்சர்ஸில் பண்ணுவேன்ட்டு. என்னோடய அசிஸ்டண்ட்டு கார்த்திக் தான் அந்த படத்தோட டைரக்டரு. அவர் வந்து பாட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோடைய பாட்டு சிடிலாம் கொண்டாந்து கொடுத்தாரு. கேட்டேன், பாட்டெலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஒரு கப் ஆசிட் பாட்டு வந்து எனக்கு என்னோடய ஃபேவரட் சாங்குன்னுட்டு. இன்னும் மற்ற சாங்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து திட்டுற மாதிரி ஒரு சாங் ஒன்று இருக்குது. அது வந்து புதுசாக இருக்குது. லைக் அப்படியே சாங்கில் பயங்கரமாக திட்டிக்கிற மாதிரி ஒரு சாங். நீங்கள் உங்கள் அசிஸ்டன்ஸை திட்டுவீங்களா சார்? ரொம்ப ரேர் தான். ஓகே, நான் அதை அசிஸ்டன்ஸ் கிட்ட கேட்டுக்கிறேன். தனியாக கேட்டுங்க சொல்லுவாங்க. தேங்க்ஸ். ஸோ அந்த பாட்டெலாம் பிடிச்சிது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து படம் பார்க்குறீங்களான்னு கேட்டான். சரி, படம் பார்த்தோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், லைக் நம்ம அசிஸ்டன்ட் ரொம்ப ஒபீடியண்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஏதாவது நல்லா பண்ணியிருப்பான் அப்படின்னு நினச்சி போய் பார்த்தேன். பட் ரெகுலேட்டரை 0ல் வச்சுக்கிட்டேன். இது எதிர்பார்ப்பும் இல்லாமல் மைனஸும் இல்லாமல் 0ல் வச்சு பார்த்தேன். ஒரு படம் ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷத்தில் சிரிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். படம் எண்டு வரைக்கும் பயங்கரமாக சிரித்தேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். லைக் ஆஸ் அ ஆடியன்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இதை பண்ணுறதுக்கு நான் சம்மதித்தேன். இதில் என்ன ரொம்ப முக்கிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, காமெடி படம் வரும். அதாவது பயங்கர ரொம்ப கிளாஸாக இருக்கும். லைக் மல்டிப்ளெக்ஸ்லலாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம அந்த பக்கம் ஊர் பக்கம்லாம் போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து மல்டிப்ளெக்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ஊர்கள்லேயும் கிராமங்களில் கூட ரசிக்கிற மாதிரியான ஒரு காமெடியாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது அந்த படம். பிடிச்சது, அதனால தான் நான் பண்ணுறேன். டெஃபினட்டாக இந்த கப்பலை வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் கப்பலாக தான் இருக்கும். அதை நாங்கள் ஆக்குவோங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா எங்கள் மேலே இல்லை அந்த நம்பிக்கை, சங்கர் சார் செலக்ட் பண்ணியிருக்காருயா. அப்போ எப்படியா இருக்கும் அந்த படம்? அப்படிதான். தேங்க்யூ ஸோ மச் சார். பட் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அடுத்ததாக இந்த படத்தோட இயக்குனரை மேடை கூப்பணும். பட் அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப்பை இந்த கேப்டன் கூப்பிட்டா கரெக்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ கேன் யூ ப்ளீஸ் டு தி ஆனர்ஸ் ஃபார் ஹிம்?
கார்த்திக். Karthik, I'm sure it's a very glad evening for you, இல்லையா? எஸ் எஸ். And உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் நான் வந்து கொடுக்கணும். எல்லாரும் பெருசா கை தட்டுங்க. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க பாப்பா, ஒரு கெஸ் எடுங்க. கப்பல் படம் டைரக்ட் பண்ணனாலயா? வைபவ் வச்சு டைரக்ட் பண்ணனாலயா? இல்ல, எங்க சங்கர் சாரை திரும்ப ப்ரொடியூசரா மாத்திருக்கீங்கல்ல. எஸ், பிக்சர்ஸ் திரையில பார்க்க முடியுதுல. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய அப்பா டகரா இருக்கணும். அவரையா நீங்க இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்காக தான் உங்களுக்கு அந்த கைத்தட்டு. ஸோ அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேர்றதே ரொம்ப ஒரு பிரம்ம பயத்தனம். அவர் வந்து ஈஸியா சேர்த்துக்க மாட்டார். அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்குள்ள ஐ திங்க் ஒவ்வொருத்தங்க டிப்ரெஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சார் எப்படி இம்ப்ரெஸ் பண்றது, சார் எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு பிபி எல்லாம் பயங்கரமா ஷூட் அப் ஆகும். ஆனா அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் அவரை ப்ரொடியூசரா ஆக்கியிருக்கீங்க. How did you do that? ப்ளீஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை, நான் மட்டும் இல்லை, யார் ஒரு நல்ல படம் எடுத்தாலும் சங்கர் சார் அது பண்ணுவார். அதுதான் சங்கர் சார். நான் சங்கர் சாரை பார்த்து தான் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இந்தியன் வந்து என்னை அவ்வளோ பாதிச்சுது. அதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன்னா லெஃப்ட் சைடு வாக்கெலாம் எடுத்துகிட்டு என்னோடய சைக்கிள் எல்லாம் இந்தியன்லாம் எழுதிட்டு போவேன் ஸ்கூலுக்கு. ஸோ அதை மாதிரி நான் சங்கர் சாரை பார்த்து தான் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். சங்கர் சார்கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு ஆசைப்பட்டேன். அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என் லைஃப்பில் எல்லாமே நடந்துருச்சு. ஓகே, ஸோ இது உங்களோட ஈவினிங். இந்த ஈவினிங்கில் நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசணும். பட் ஐம் நாட் கோனா மேக் திஸ் ஜென்டில்மேன் வெயிட் ஹியர். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ப்ளீஸ் டேக் யூர் சீட். நன்றி. லெட்ஸ் கிவ் a big round of applause for Shankar sir. ஓகே, அடுத்து நாம உங்ககிட்ட பேச போகிறேன். நீங்கள் வந்து இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூவை மேடைக்கு அழைக்கணும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்கள் எல்லாருக்கிட்டே கேட்கணும். கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம். யார் நடிச்சா விசில் பறந்து பொறி கிளம்பி தியேட்டரே அதிரும்? யார் அவரு? எஸ், நம்மளோட அண்ணன் தான் இளைய தளபதி விஜய் அவர்கள் கப்பல் இசை தட்டு வெளியீட்டு விழாவுக்காக வந்திருக்கிறார். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த வருஷம் 2 பெரிய ஹிட் பொங்கல்ல வந்து தெறிக்க விட்டாரு. நம்ம தீபாவளியில வந்து ஐ எம் வெயிட்டிங்னு ஒரு டயலாக திரும்பவும் பேசி எல்லாரோட, அதாவது பல கோடி மக்களோட தொண்டை கிழிஞ்சதுக்கு காரணம் வந்து நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களா இருந்திருக்காரு. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுப்போம் ஃபார் இளைய தளபதி விஜய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த 2014ல நீங்க தான் கப்பலோட்டிய தமிழன். நட்பை தான் நான் வந்து பொக்கிஷமாக வச்சுட்ருக்கேன். சங்கர் என்னோட ஃப்ரெண்ட், அவர் கூப்பிட்டாருன்னு வந்துட்டேன். நெரிசல் ஆகிட்டேன். இந்த படத்துக்கு எஸ் சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. பேப்பர்ல கப்பல் விடுவீங்களா? இப்போ டைரக்டர் அவர்களே, ஐம் ஷுர் 2 பேர் முன்னாடி பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கால் உள்ள நடுங்கும். அதனால தான் யூஸ்வலாக லூஸ் ட்ரெஸ் போட்டுக்கிறது நான். பட் அந்த நடுக்கத்தோடய எப்படியாவது உங்கள் காஸ்டிங் க்ரூவை கூப்பிட்டுருங்க. வைபவ் இந்த படத்தோட ஹீரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ஸோ உங்களோட க்ரூ, உங்கள் ஹீரோயின் எங்கே சார்? பின்னாடி கப்பல் வருது, 12B. 12B கப்பல் வராங்களா? வெரி குட், வெரி குட். ஸோ மதன் கார்கே அவர்கள், why don't you say a few words with us? அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். கப்பல் ரொம்ப 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 நாளாக இந்த படத்தோட பாடல்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நல்ல ஒரு வெரைட்டி ஆல்பம். இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப எக்கச்சக்கமாய் பாடல், கபிலன் அவர்கள் எழுதின பாடலும், அப்புறம் அந்த ஊர் விட்டு ஊர் வந்து ரீமிக்ஸ் பாடல், அப்புறம் காதல் கசாட்டா, ரொம்ப ரொம்ப நல்ல வெரைட்டி ஆஃப் சாங்ஸ். ஸோ நல்ல பாடகர்கள் பாடியிருக்காங்க. ஸோ சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். வெங்கட் சுந்தர், கார்த்திக் அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களையும் நான் கூப்பிட்றேன். ஓகே, அடுத்ததா இந்த
இசை விழாவோட நாயகன் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர், ப்ளீஸ் அவர்கிட்ட ஒரு வார்த்தைகள் பேச விருப்பப்படுறேன். ரொம்ப டென்ஷனாக இருக்கு. தேங்க்ஸ் டு எங்கள் அப்பா அம்மா, அவங்களோட ப்ரேயர்ஸ் தான் வந்து என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அண்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய நன்றியை சொல்லணுன்னா சங்கர் சாருக்கு சொல்லணும். ஏன்னா விஜய் சார் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே சாத்தியமாக்கின கார்த்திக். இன்னும் நிறையா பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், டென்ஷனில் அவ்வளோதான் எனக்கு பேச வருது. தேங்க்ஸ். ஓகே, அண்ட் ஒரு இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். சாரோட குரல் கேட்காம வெளியிடவே முடியாது. ப்ளீஸ் அவர்கிட்ட அந்த குரல் அரசன் கிட்ட கொடுங்க. சார், இசை வெளியீட்டு விழா ஒரு பாட்டோட ஆரம்பிங்க சார். குட் ஈவினிங் எவ்ரிபடி. அவர் இன்னும் பாடவே இல்லை, அவர் பேசினாரு. பாத்தீங்களா, பேசினாலே பாடுற மாதிரி இருக்கு. பேசவே ஆரம்பிக்கலையே. ஓ காட், குட் ஈவினிங்க்கு அப்படி தெரிக்குது சார். இந்த படம் கப்பல் ரொம்ப சின்ன லெவலில் ஆரம்பிச்சது. ஆனால் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய லெவலுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நடிக்கும்போது. ஏன்னா அதில் அந்த எஸ்ன்ற பிராண்டு சேர்ந்த உடனே இன்றைக்கி பெரிய லெவலில் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த டைரக்டரை பற்றியும் ஒரு வார்த்தை சொல்லணும். ரொம்ப சின்சியர், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். நிஜமாகவே சங்கர் சாரோட பேரை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார். ரியலி நைஸ் மூவி. நீங்கள் வாட்ச் பண்ணால் தெரியும். ஏன்னா நான் டப்பிங் பேசும்போதே பார்த்தேன், இது நல்லா ஹிட் ஆகிடும்னு ஒரு ஃபீல் கிடைச்சிது. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் why don't you share few words, Karna? Hi, first of all, thanks to director Karthik இந்த படத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் பிக் தேங்க்ஸ் டு இந்த கப்பலை பெரிய கப்பலாக மாற்றின சங்கர் சாருக்கு தேங்க்ஸ். இளைய தளபதி இங்கே வந்திருக்கிறது இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டு see you. ஸோ ஓவரால் இந்த படம் வந்து ரொம்ப ஜாலியாக எடுத்தோம். ஆனால் பயங்கர நாங்கள் வைகோவுக்கு மட்டும் டார்ச்சர் கொடுக்கல, டேரக்டருக்கும் நிறையா படுத்திருக்கோம். ஸோ ஓவராலாக இந்த லென்த்தி ஷெடியூல், ஹெக்டிக்கான ஒர்க், பட் லாட் ஆஃப் ஃபன் வித் வைபவ் அண்ட் என்டையர் டீம். தேங்க்ஸ் டு கார்த்திக் அண்ட் என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மதன் கார்கே அவர்கள் வந்திருக்கனால ஒரே ஒரு கேள்வி. அவர் ஒரு சயின்டிஸ்ட், ஒரு மினி சயின்டிஸ்ட், நிறைய விஷயத்தை அப்பப்போ கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பார். ரீசெண்டாக ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இந்த படத்தை சார்ந்து ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா சார்? இந்த படத்தில் இருக்கிற காதல் கசாட்டா பாட்டை பற்றி ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். ப்ளீஸ் ஷேர். ஒரு அழகான காதல் பாடல் வேணும்னு சொல்லி கேட்டார். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும் கேட்கும்போது அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த பாட்டு முழுக்கவே வந்து ஸ்வீட்ஸை வச்சுக்கிட்டே அந்த முழு பாடல் பண்ணியிருந்தோம். காதல் கசாட்டா நெஞ்சில் இனிக்குதா, பாசுந்தி பார்வை நீ வீசி சென்றாய், சோன் பப்படி சொற்கள் நீ பேசி சென்றாய்னு ஆரம்பித்து அந்த முழு பாடலும் நிறைய ஸ்வீட்ஸை பற்றிக்கிட்டே வரும். பாடியிருந்த சத்யாவும் சைந்தவியும் அந்த பாட்டு பாடியிருந்தாங்க. அவ்வளவு ஸ்வீட்டாக பாடியிருந்தாங்க அந்த சாங். ஸோ இந்த பாட்டு வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க யாரும் தயவு செஞ்சு கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கப்பல் ஹீரோ தனியாக வந்திருக்கீங்க. அடுத்த பிரேக்கில் கப்பலாக தான் வரணும், கப்பல் ஹீரோ அண்ட் ஹீரோயின். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் எ சீட். தேங்க்யூ. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். நமக்கு தெரியும் இன்னைக்கு இந்த இசைத்தட்டு வெளியீட்டு விழாவுக்கு திரு விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு இசைத்தட்டை வெளியிட போகிறாங்க. பட் இன்னொரு முக்கியமான ஒரு நடிகர் வந்திருக்காரு. அவர் தான் ட்ரெய்லரை லான்ச் பண்ண போகிறாரு. இவர் எப்படின்னா, அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆக்டர், எங்களுக்கு சரி எனக்கும் சரி. அண்ட் இவர் வந்து எப்போவுமே தப்பாகவே புரிஞ்சுப்பார் நிறைய விஷயங்களை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டைரக்டர் வந்து, சார் இந்த படத்தில் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் அளவு நடிச்சிங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே இவர் டம்ளராக மாறிடுவார். சார் இந்த படத்தில் அண்டா அளவு நடிக்க வேண்டியது இருக்குன்னா உடனே அண்டாவாக மாறிடுவார். அதாவது கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுங்கன்னா மாத்திரமாவே மாறிடுவார். ஸோ சார் ப்ளீஸ், நீங்கள் இந்த மாதிரி பாத்திரமா மாறி மாறி எவ்வளோ டென்ஷன் படுத்திருக்கீங்கன்னா பாருங்க. நம்மளுடைய வைபவ் ஏதாவது ஒரு கெட்டப்பை போட்டு இன்னைக்கு வந்தே ஆகணும். ஏன் ஆடியோ லான்ச் ஆச்சு, இவர் வேற இப்படி பண்ணியிருக்காருன்னு பாவம் சடமுடியோட வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் இணையற்ற நடிகர். நம்மளுடைய முழு தேசத்திலே இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்க்க முடியாதுன்னு ரொம்ப ஆணித்தரமா நம்பிக்கையோட நான் இங்கே சொல்வேன். ஐம் ஷூர் நீங்கள் எல்லாரும் அதை அக்ரி பண்ண போறீங்க. லெட்ஸ் வெல்கம் நேஷனல் அவார்ட் வின்னர் சியான் விக்ரம் அவர்கள். Stunning as usual. நீங்க தான். அண்ட் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுப்பீங்க. அடிக்கடி பாத்திரமா சைஸை மாத்திக்கிட்டே இருக்கீங்க. நீங்க கதாபாத்திரமா மட்டும் மாறுங்க அப்படின்னு நாங்கள் இன்னொரு வாட்டி செல்லமா உங்ககிட்ட சொல்லிக்கிறோம். பட் பிஃபோர் ஐ லெட் யூ ஸ்பீக், உங்களை பத்தி ஒரு ட்ரிவியா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களை வச்சுக்கிட்டு நல்ல விஷயம் தானே? ரொம்ப நல்ல விஷயம். ப்ளீஸ் allow me to say. ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது. ஒரு ஹீரோவை அந்த கெட்டப் போட்டு அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. நிறைய பேர் அதை பண்ணவும் மாட்டாங்க. பட் உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக ஆடியோ லான்ச்சில் அவர் எப்படி ஒரு மைண்ட் ப்ளோயிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஒட்டுமொத்த அரங்கமே இவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது பின் ட்ராப் சைலண்டாகவும், இவர் ஆடியோ
ஆடி முடிச்சதுக்கு உடனே எல்லாரும் வந்து அப்படி ஒரு கிளாப்ஸ் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் ட்ரிவியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோ அவருடைய படத்தில் இருந்த கெட்டப்பை போட்டது கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி கமல் சார் அபூர்வ சகோதரர்கள் படத்துக்காக அந்த குழுமணியாக வந்தார். 100வது நாள் ஃபங்க்ஷனில் அந்த கெட்டப் போட்டு வந்தார். இட் டுக் 25 solid years for another hero to perform on stage with his getup. I think it demands absolute respect from each and every Tamil cinema lover. I love you, Kenny sir. Please, few words. Thank you. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சார், உங்களுக்கு தெரியும் இந்த படத்தோட டைட்டில் வந்து கப்பல். ஆனால் வசூலில் இந்த படத்தோட டைட்டில் மாறப்போகுது. சங்கர் சார், உங்களுக்கு என்ன டைட்டில்னு தெரியுமா? யார் இந்த படத்தோட இசைத்தட்டு வெளியீட்டு விழாவை தொடங்கி வைக்கிறாங்க, தொட்டு ஆரம்பிக்கிறாங்க? அப்போ அதுவாக தான் மாறும். வசூலில் கத்தி கப்பலாக மாறப்போகுது. ஸோ எங்களுடைய கத்தி ஹீரோவுக்காக ஒரு ட்ரிபியூட் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன டான்ஸில் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். விஜய் சார், எவ்வளோ பெரிய விஷயம் சொன்னாலும் நம்ம அண்ணன் தெரியும்ல, ரொம்ப ஷைட்டப், ஒரு லைட் ஸ்மைல் மட்டும்தான் கொடுப்பாரு. அந்த அழகே எங்களுக்கு போதும். அந்த லைட் ஸ்மைலோட அப்படியே இருங்க, நாங்கள் உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறோம். லெட்ஸ் ஹேவ் த ஜோடி டீம் ஆன் ஸ்டேஜ் ஃபார் இளைய தளபதி விஜய்ஸ் ட்ரிபியூட். வந்திருக்கிற இடம் சூப்பர், பட்டைய கலப்பலாம். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்கணும். I'm waiting. வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். I'm waiting. நெஞ்சில ஆணி வெங்கல கிண்ணி போலம் இன்னும் மந்திரமே நீ. பின்னே
எந்தன் கண்ணை பார் உள்ளே லட்சம் வெண்ணீலா உந்தன் கண்கள் என்னை கண்டதும் லட்சங்கள் கோடியை மாறிதமா அடி போனது போகட்டும் காயங்கள் நரட்டும் எப்போதும் நான் உன்னை கனவு பார்க்க ஆசைகள் வந்திடும் ஆனந்தம் தந்திடும் இன்று முதல் இந்த பாட்டை நீ கேட்க முகத்தில் இருக்கும் சிரிப்பு ஆனா உள்ளுக்குள் என்னடி மொறப்பு அடியாகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இதுதான் என்னோட கருது என்ன தனியுமா பார்க்க ஆசைகள் வந்து என்ன தாக்க மீண்டும் நான் உன்னைய பார்க்க காதல் வந்து நெஞ்சம் மலர்ந்தது உலகம் மறந்தது அடி உன்னால் புதிதாய் பிறந்தது அடையேன் இப்படி நிகழ்ந்தது ஆயிரம் உயிர் ஒன்றாய் கலந்தது அடியே இப்போ என் சிரித்தாய் இதயம் சட்டென நீ பறித்தாய் உன்னை மட்டும் எந்த நெஞ்சம் நினைத்திடுவே மனமே மனமே ஒரு பொண்ணை தேடி நான் தொலைஞ்சேன் மனமே மனமே தடக்காதலால நான் கரைஞ்சேன் I'm out of here. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இண்டஸ்ட்ரியில் இப்போ நம்ம இவரை பார்த்தா ஓகே இவருக்கு அவர் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம், அவருக்கு இவர் ஃப்ரெண்டு. ஆனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது. How many friends do you have? நான் ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் சங்கர் என்னோடய ஃப்ரெண்ட், அவர் கூப்பிட்டாருன்னு வந்திருக்கேன். இந்த 21 வருஷம் நட்பை தான் நான் வந்து பொக்கிஷமாக வச்சுட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச் ரஹ்மான், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ரஹ்மான் சார்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு யார் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு. என்ன அந்த கேள்வி கேட்டிருந்தா நான் கெனின்னு தான் சொல்லியிருப்பேன், விக்ரமன் தான் சொல்லியிருப்பேன். உங்கள் பதில் கேட்குற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கப்பல் வந்து தனியா வந்தாங்க, இப்போ சேர்ந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So let's welcome the hero and heroine of Couple. இவ்வளோ உயரமா இருக்காங்க. இவங்களுக்கு கப்பலுக்கு ஏறி போக படிக்கட்டே இல்லை, இப்படி கால் வச்சா கப்பல் வந்துடும் போல இருக்கு கரையில இருந்து. ஓகே வைபவ், நீங்க ஹீரோ படத்தோட. ஐம் ஷுர் இன்னைக்கு வந்து யூல் பி ஃப்ளையிங். கப்பலில் போனாலும் மிதந்துற போகிற ஒரு ஃபீலிங்கில் தான் இருப்பீங்க எஸ் பிக்சர்ஸ்னால. What do you want to share? விஜய் அண்ணா தேங்க்யூண்ணா. சங்கர் சாருக்கு தான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். அண்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு படம். அண்டு ரொம்ப பெருசாக இன்னைக்கு ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்டு கார்த்திக் மெயினாக ஏன்னா புளிஞ்சு வேலை வாங்கியிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. சோனம் பஜ்வா அவர்கள். வணக்கம். It's so good to be a part of Tamil industry and I'm so proud to be associated with this film, and I want to thank you all for coming here tonight, and I really want to thank you for being part of this film. சார் டயலாக் ப்ராம்ப்டிங்லாம் நீங்கள் கீழே போய் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அன்பை. சார் என்ன சார் இல்லை ஒரு சின்ன ஒரு இது சொல்ல சொன்னேன், அதுக்கு கார்த்திக் தான் வேணும்னு சொல்லி அடம்பிடிக்குது. No சோனம், never listen to him. Yeah, I you spoke correctly. Saying something to put me in trouble. No, yeah, I'm not going to say that. You see his Sadamudi? He is very trouble. Okay? Thank you very much. Please take a seat. Sir, முதல்ல போய் சிக்கிடுங்க சார். ஆமாம் சார், சிக்கலாக இருக்குது லைஃபே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க ஜோடி டீம். ஒரு டான்ஸ் தான் பார்க்க போறீங்க. ஏன்னா இட்ஸ் ட்ரிபியூட் டு கெனி சார், விக்ரம் சாருக்கான ஒரு ட்ரிபியூட். உங்களுடைய பாடல்கள் எடுத்து ஆடும்போது பாவம் கெட்டப்புக்காக ட்ரை பண்ணி கடைசியில் மூக்கு வளைஞ்சு காது கேட்காம போய் எதையோ ஊற்றி இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்காக ஜோடி டீம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அண்ட் லெட்ஸ் வெல்கம் தி ஜோடி டீம். சிறுக்கி எப்போ எப்போ கண்ணி வெடித்தீரிய வச்சிருக்கா கொளுத்தி எப்போ எப்போ அத்த மக நினப்பு வெத்தலைக்கு சவப்பு கொத்த மல்லி சிரிப்பு பத்திக்கு நெருப்பு எப்போ 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 எப்போ
ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி, அஞ்சு சாமி, ஆறு சாமி. திருநெல்வேலிகள் வாடா, திருச்சி மலக்கோட்டடா, திருப்பதி கேளட்டு தந்தா சாமிடா. கடை அல்வாடா, கடை ஆயாடா, கடை சத்தம் கேட்டா சாமிடா. வேலியங்காக்கும் அந்த நல்லையப்பர் சாமி, வேலியா இருப்பா நீ விரும்பி வந்தா சாமி. தேவையத்திற்கும் அந்த காந்திமதி சாமி, வேடிய தீப்பா இந்த பேட்டையில சாமி. ஆலயம் கோட்டையில் ஜெயில பக்கம் ரயிலுக்கு Say yo, what you say yo? It's gonna rock it, na 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 na. Yeah, let's celebrate us and watch my roll. காதல் யானை வருகிறமோ, முத்தத்தந்தத்தில் முட்டு வந்தமோ, அப்பளை இதயங்கள் பத்திரமோ, ராம்பட்ரமோ, தூக்கத்தை துரத்தும் டிராகன்மோ, பூக்கள் வெடிக்கின்ற ஸ்டல்லமோ, ரம்பைகள் ஹாட்டில் ரிங்டோன் லெமோ, ரெயின்போ ரெமோ. சிந்தாடி கப்பக்கடலே, சின்னாடி காரக்குழம்பே, ஆத்தாடி அச்சு முறிப்பே, தக்காளி சட்டை சட்டப்பே, பப்பாளி சக்க இனிமே, சொக்காளி மச்சு கொழுப்பே. ஐத்தலக்கா, 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 ஐ. செய்வதெல்லாம் செய்வதெல்லாம் செத்துடனே செய். கொடுவா மீசை அருவா பார்வை ஆறு முகம் தான் கைய வச்சான் தூள். கடவா பல்லு, தங்க பல்லு, அடுத்த பல்லு, சிங்க பல்லு தூள். போடா வெண்ண போட்டி நான் சொல்லி அனுப்பேன் தூள். போடா இந்தி யாரும் வந்தால் தோட கொடுப்பேன் தூள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சங்கர் சார் ஒரு டிரெக்டரா அவருடைய பிரெயின் எப்படி பற்றி ஒர்க் பண்ணுது, அதோட ப்ராடக்ட், அது ப்ரொடியூஸ் பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம திரையில் பார்த்து நிறைய வருடங்களாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் அவருடைய ஹார்ட், வாட் டஸ் இட் ஹார்ட் சேஸ், அவருடைய மனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்களை வச்சு அவருடைய சிந்தனை எப்படிப்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவர் ப்ரொடியூஸ் பண்ணி அவர்கிட்ட டிரெக்டர்ஸாக இருந்த சில பேர் இங்கே இருக்காங்க. ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப்பான் தெம். திரு அறிவழகன் அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரவும் டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ் about Mr. Shankar sir. Thank you so much. Vasantha Balan avargal kuda inga irukanga. Can we have you on stage please?
சங்கர் சார் அவங்களுக்கு லைஃப் கொடுத்துருக்காங்கன்னு வசந்த் பாலன் அவர்களை ரீசெண்டாக பார்த்தப்போ கூட சொன்னார். ஸோ அதை அந்த ஹோல் இமோஷன்ஸை வை டோன்ட் யூ ஷேர் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சங்கர் சார்? அனைவருக்கும் வணக்கம். எஸ் பிக்சர்ஸ் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ரொடக்ஷன் கம்பெனி. சங்கர் சார் ஒரு டைரக்டராக ஒரு பெரிய பிரம்மாண்டமான டைரக்டர். அவருடைய டேஸ்ட் வந்து அது எல்லாத்தையும் தாண்டி வேற ஒரு ஜானர், வேர்ல்டு சினிமா ஜானர். அவர் ரசிக்கிற படம், படிக்கிற புஸ்தகம், கவிதை நேசிக்கிறது இப்படின்னு நிறைய இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஐ திங்க் தமிழ் சினிமாவோட ஐகான் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். காதல், வெயில், இம்சை அரசன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் விழுந்துருச்சு. நான் அவரை பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவேன், தமிழ் சினிமாவுக்கு இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தேவை சார். அஸ் அ டைரக்டராக நீங்கள் ஓகே தான், ஆனால் தமிழ் சினிமாவுக்கு ஒரு இன்னொரு பூஸ்ட்டு தேவை. ஏன்னா சின்ன படங்கள்லாம் தேட்டரில் ஆடியன்ஸ் பார்க்க வர்றதே இல்லை. 2 டிஜிட்டில் தேட்டர்ஸில் ஆள் வர்றாங்க. எப்படியாவது ஒரு படத்தை பூஸ்ட் பண்ணணுங்கிற விஷயம் வந்து இந்த எஸ் அப்படிங்கிற அந்த பெரிய பேனருக்கு பின்னாடி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஐ திங்க் மறுபடியும் சார் வந்து திருப்பி வந்திருக்கிறாங்க கார்த்திக் மூலயமா. கார்த்திக் எப்படியாவது சக்ஸஸ் கொடுத்துருங்க. நிறைய கோடம்பாக்கத்தில் அசிஸ்டன்ட்லாம் ப்ரே பண்ணுறான், ஒரு எஸ்பிச்சஸ் மறுபடியும் வந்துடக்கூடாதா, நம்ம கதையெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ இல்லாத கதையை சொல்கிறதுக்கு எங்கெங்கே கம்பெனி இருக்குது. நிஜமாக பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். பசுபதி வேணும்னு அவர்கிட்ட போய் சொன்னேன். அப்படியே திருன்னு முடிச்சார். என்னையா பசுபதி வேணுமா? ஆமாம் சார் அப்படின்னு. சரி பண்ணியா, இப்பெல்லாம் சொல்கிறதுக்குலாம் தமிழ் சினிமா ப்ரொடியூசரே கிடையாதுங்க. திருன்னு முழிப்பாங்க. நான் அங்காடி தர கதையை வச்சுட்டு 2 வருஷம் அலைஞ்சேன், கதை சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு ப்ரொடியூசர் இல்லாமல். இந்த அலைச்சல் தான் ஒவ்வொரு டைரக்டருக்கும் நல்ல சினிமா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பின்னாடி இருக்குது. அந்த நல்ல சினிமா தான் தமிழ் சினிமாவுடைய லெஜெண்ட். திருப்பி பார்க்குறப்ப அதுதான் திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். காதலை சொல்லாத ஒரு பேப்பர் இன்டர்வியூவில் எந்த லெஜெண்டும் கிடையாது. அப்படி ஒரு த ஹைட் ஆஃப் த தமிழ் சினிமா வந்து ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடக்ஷன் கம்பெனி. தொடர்ந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கணும். ஒரு யாஷ் சோப்ரா மாதிரி இந்தியாவில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக வந்து எஸ் பிக்சர்ஸ் மாறணும். சார் நாங்களாம் கூட இருக்கிறோம், ஒன்றுமே தேவையில்லை, எஸ் பிக்சர்ஸ்க்கு படம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், இவ்வளோ டைரக்டர்ஸ் இருக்கோம். இந்த எஸ் பிக்சர்ஸை தூக்கி நிறுத்தணுங்கிறது தான் என்னுடைய பெரிய கனவு, சந்தோஷம். இதுக்காக நாங்கள் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கோம். இதுக்கு பின்னாடி ஒரு டேஸ்ட் இருக்குது, வேர்ல்டு சினிமா இருக்குது. தமிழ் சினிமா டெக்னிக்கல் லெவலில் எவ்வளவோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கு, ஆனால் ஸ்டோரி லெவலில் அந்த இடத்துக்கு முன்னேறல. அதுக்கான ஒரு பேக் போனால் வந்து எஸ் பிக்சர்ஸ் இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை, விருப்பம். உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். ஐ திங்க் நான் இன்றைக்கி மேடையில் இருக்கிறது, என்னுடைய ரீபான், எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். என்னுடைய கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்பேன், யுவர் மை எவ்ரிதிங். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் சார். உங்கள் மனசு போல் சின்ன கப்பலை ஒரு டைட்டானிக் கப்பலாக மாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. கார்த்திக் எப்படியாவது சக்ஸஸ் கொடுத்துறியா? நிறைய பேர் பின்னாடி இருக்கோம், வெயிட் பண்ணுறோம், ப்ரே பண்ணுறோம். தேங்க்யூ. இந்த படம் வெற்றி அடையணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த 2014 நீங்கள் தான் கப்பலோட்டிய தமிழன். நட்பை தான் நான் வந்து பொக்கிஷமாக வச்சுட்ருக்கேன். சங்கர் என்னோட ஃப்ரெண்ட், அவர் கூப்பிட்டாருன்னு வந்துருக்கேன். நெரிசல் ஆகிட்டேன். இந்த படத்துக்கு எஸ் சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. பேப்பரில் கப்பல் விடுவீங்களா? ஸோ நிறைய டைரக்டர்ஸ், யங் டைரக்டர்ஸ் சொல்கிறாங்க, சங்கர் சார் எஸ் பிக்சர்ஸ் திரும்ப வரணும் ப்ளீஸ், நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு யங் டைரக்டர்ஸுமே போராடிக்கிட்டு இருக்காங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். ஸோ முந்தைய ஒரு காலத்தில் போராட்டம் நடந்தது எதுக்காகன்னு தெரியும். அப்போ ஒரு கப்பலோட்டிய தமிழன் இருந்தார். அதுக்கப்புறம் இந்த 2014 நீங்கள் தான் கப்பலோட்டிய தமிழன். கண்டிப்பாக இந்த கப்பல் ஹிட் ஆக போகுது. உண்மையில் வந்து ஒரு டைரக்டர்ஸ்கிட்ட வந்து அசிஸ்டண்ட் இருக்கிறது வந்து ரொம்ப பெருமை பண்ணோம். திருப்பியும் அவர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது வந்து அவரோட படத்தில் அவரோட தயாரிப்பில் வந்து பண்ணுறது வந்து ஒரு பெரும் பாக்கியம். அந்த விஷயம் வந்து வசந்த் பாலன் சார், எனக்கு சார் கிடைச்சது மாதிரி எனக்கு இன்றைக்கி கார்த்திக்கும் கிடச்சிருக்கு. மெயினாக வந்து சங்கர் சார் பற்றி எல்லாருமே நிறைய சொல்லியிருப்பாங்க. ஒரு ப்ரொடியூசராக வந்து எங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும், அவர் பேனரில் படம் பண்ண எங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ட்ரெண்டு, எல்லோரும் ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. ட்ரெண்டோட இன்றைக்கி நிலைமைக்கு வந்து
ஒரு கதையை வந்து ஒரு படத்தை வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்டை வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து 2 பேர்னால முடியும். ஒன்று வந்து ஒரு பரவலாக வந்து நம்மளோட ஐடியா வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து ஒன்று ஆர்டிஸ்ட் மூலமாக பரவலாக எடுத்துகிட்டு போக முடியும். விஜய் சார், விக்ரம் சார் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போக முடியும். அடுத்து வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர், நல்ல ப்ரொமோஷன் மூலமாக ஒரு அருமையாக வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வந்து வேணும். அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து சங்கர் சார் மூலமாக கிடச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் வந்து எனக்கு ஒரு அடையாளமாக ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கிறது வந்து அந்த எஸ்பிஎச்எஸ் பேனரில் நான் பண்ண வந்து ஈரம் படம் தான். ஒரு பாயிண்ட் வந்து மெயினாக சொல்லணும். என்னென்னா வந்து படம் வந்து நான் பைலட் ட்ராக் வந்து படம் பார்த்துட்டு வந்து படம் வந்து இன்னொரு 40% இருந்துச்சு. பரவாயில்ல, நான் வந்து பைலட் ட்ராக்லேயே படம் பார்க்குறேன், டப்பிங் இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படின்னாரு. படம் பார்த்துட்டு எனக்கு அப்படியே எப்போ கால் பண்ணுவாரோ ஒரு திக்குன்னு மைண்டில் அடிச்சுட்டே இருந்துச்சு. அப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு 11 o'clock ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு வந்து அறிவு படம் பார்த்தேன், ரொம்ப கலக்கிட்டேன், சான்ஸே இல்லைடா அப்படின்னாரு. டோட்டலாக உண்மையிலேயே வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து பெஸ்ட் அப்ரிஷியேஷன் வந்து நான் வந்து அதுதான் நினைக்கிறேன். நான் படம் வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி இது இப்படி தான் இந்த படம் வரணும் அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு வந்து யாருமே வந்து படம் பார்த்துட்டு வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து யாருன்னு எனக்கு தெரியல, ஒரு ப்ரொடியூசராக. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், அதுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா அந்த ஒரு ஃபஸ்ட் அப்ரிஷியேஷன் தான் எனக்கு வந்து இன்னும் வந்து சாருக்கு வந்து எப்படியாவது வந்து அப்ரிஷியேட் பண்ணோம், அந்த படத்தோட ஃபைனல் ப்ராடக்ட் வந்து சூப்பராக கொண்டு வரணும் அப்படின்னு வந்து மனசுக்குள்ள இருந்துச்சு. படம் கதை சொல்லும் போது கூட வந்து கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து சார், ஏன்னா எல்லாருமே வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க, ஏன் இந்த படத்தில் வந்து சாங் இல்லை, காமெடி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் படம் கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் மெதுவாக சொன்னேன், சார் படத்தில் சாங் இல்லை சார், தெரியும் எனக்கு அப்படின்னாரு. ஸோ இந்த கதைக்கு வந்து சாங் இவ்வளோ தான் போதும் அப்படின்னு முன்னாடி மைண்டில் டிசைட் பண்ணிட்டாரு. ஸோ படத்தோட சக்ஸஸ்க்கு வந்து என்ன தேவை அப்படின்னு. ஸோ ஃபைனல் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கூட வந்து என்ன சொன்னார்னா, படம் பார்த்துட்டு வந்து கரெக்ஷன் சொன்னார். கரெக்ஷன் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து நல்லா தெரிஞ்சது வந்து அவர் ப்ரொடியூசராக சொல்ல, ஒரு ஆடியன்ஸாக தான் வந்து அத்தனை விஷயங்களும் சொன்னார், அதை மைண்ட் பண்ணி தான் சொன்னார்னு நல்லா தெரிஞ்சு. அவரும் சொன்னார், நான் வந்து ஒரு ப்ரொடியூசராக வந்து இங்கே பேசல, இங்கே ஒரு ஆடியன்ஸாக தான் வந்து பார்க்குறேன், இப்போ இந்த படத்தை பார்க்குறேன், அதை வச்சு தான் வந்து எல்லா கரெக்ஷன்ஸும் சொன்னார். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு படம் ஃபஸ்ட்டு படம் பண்ணுற ஒரு டைரக்டருக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு கைடன்ஸாக கூட வந்து கொண்டு வந்து அந்த படத்தை வந்து ரீச் பண்ணுற ஒரு அது வந்து சங்கர் சார் அப்படின்னு தான் நான் சொல்வேன். தேங்க்ஸ் லாட் சார். கண்டிப்பாக நான் மேலும் வந்து நீங்கள் படம் பண்ணணும் அப்படின்னு வசந்தபாலன் சார் எப்படி சொன்ன மாதிரி என்னோடய இன்னும் ஆசை வந்து மேலும் உங்கள் பேனரில் படம் பண்ணணும், அந்த ஆசை வந்து எனக்கு இருக்குது. கண்டிப்பாக இது வரைக்கும் பண்ண படங்களுக்கும் இந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எல்லாருமே வந்து கதை சொல்லி சங்கர் சார் வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து படம் பார்த்து கார்த்திகோட படம் பார்த்துட்டு வந்து ஓகே பண்ணியிருக்காரு. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து ரீச் இருக்கும் அப்படின்றது சொல்ல தேவையில்லை. கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் சார் கார்த்திக். கண்டிப்பாக அந்த படம் பெரிய அளவில் போகும் அப்படின்ட்டு வந்து சங்கர் சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு, விக்ரம் சார் சொன்ன மாதிரி. கண்டிப்பாக தேங்க்ஸ் லாட் சார். ஐ எம் ஹானர்ட் டு பி ஹியர் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆட்டோவோ ரிக்ஷாவோ கிடையாது, 4 பேர் இருக்க கப்பல் ரொம்ப பெத்த, அதனால நிறைய ஆயிரக்கணக்கான டிரெக்டர்ஸை நீங்கள் ஒரு கப்பல் ஓட்டிய தமிழனா இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வந்து விடணும்னு எங்களுடைய ஆசைகளை தெரிவிச்சுக்கிட்டு, அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது அருமையான ஒரு டான்ஸ். அண்ட் இந்த டான்ஸை கொடுக்கறதுக்காக கப்பல் படத்திலிருந்தே இந்த பாடலை எடுத்திருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல். ஐ திங்க் நம்மளுடைய மதன் கார்கே அவர்கள் சொன்ன மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் தயவுசெய்து இந்த பாட்டை கேட்காதீங்க, அவ்வளோவா உங்களுக்கு சுகர் பயங்கரமாக எகிரிடும். லெட்ஸ் வெல்கம் the dancers on stage. காதல் கசட்டா நெஞ்சில் இனிக்குதா வசந்தி பார்வை நீ வீசி சென்றாய், சொன் பப்பி சொற்கள் நீ பேசி சென்றாய். குல்ஃபி மூக்காலே நீ எந்த கண்ணத்தை தீண்டாதே, பாதாம் பாதத்தை எங்கெங்கோ வைத்தென்னை தூண்டாதே. வசந்தி பார்வை நீ வீசி சென்றாய், காதல் கசட்டா நெஞ்சில் இனிக்குதா.
நெஞ்சில் இனிக்குதா பசுந்தி பார்வை நீ வீசி சென்றாய் சொன் பப்பி சர்க்கள் நீ பேசி சென்றாய் சிரிப்பு always killing me பிரிவு always killing me yeah உன் லைஃபை பார்த்ததாலே I still fight under பார்த்தாலே இன்னைக்கும் freestyle பார்வையால் என்னையும் இழுத்தாலே குத்திக்கும் பார்க்கும் நினைச்சாலே பத்திக்கும் இவனே அணைச்சாலே But I don't care. அடுத்ததா நான் வந்து I'm going to share few words again with two of your friends. உங்களுடைய ரொம்ப ஃபேவரட்டான DOP directors of photography இங்க இருக்காங்க. KV ஆனந்த் அவர்கள் and ரத்னவேலு அவர்கள். ப்ளீஸ் மேடைக்கு வந்து ஓரிரு வார்த்தைகள். உங்க ஃப்ரெண்டை பத்தி வாழ்த்திட்டு கப்பலுக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு போங்க. நானும் அவரும் சினிமாவில் கேமராமேனாக டைரக்டராக ஃப்ரெண்டோட ஹோட்டலில் சாப்பிட்றது தான் நம்ம ஃப்ரெண்டு. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்ட விஷயம் இருக்குது அவர்கிட்ட. ஏன்னா அவரோட அசிஸ்டன்ஸில் இவ்வளோ பேர் நீங்கள் சொன்னீங்களே அது நானும் ஒருத்தன்னு சொல்லலாம். அதை மெயினாக அவர்கிட்ட கற்றுக்கிற விஷயம் ஒரு டைரக்டர் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20-30 எஸ் நோ சொல்ல வேண்டியிருக்கும். சில விஷயங்களுக்கு எஸ் சொல்லணும், சில விஷயங்களுக்கு நோ சொல்லணும். அந்த முடிவுகள் தான் அந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கும். ஓ, அந்த எஸ் எல்லாம் தான் இந்த எஸ் பிக்சர்ஸா? ஓ, ஸோ அது மாதிரி அந்த டெசிஷன் மேக்கிங் ஒரு விஷயம் எஸ் நோ அப்படின்னு சொல்கிறது அது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒரு விஷயத்தை யோசனை பண்ணிவிட்டு இதை பண்ணலாம், இதை பண்ண வேண்டான்ற முடிவு அந்த விஷயம் தான் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். எதுவுமே டக்குன்னு முடிவு எடுக்காமல் ஒரு டைம் கொடுத்து அதுக்கு முடிவு எடுக்கிற விஷயம். ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப கொச்சையாயிடும். ஓ, ஓகே, சரி. அப்போ நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு விஷ் கார்த்திக், சங்கர் சார் அசோசியேட்டு, அப்புறம் என்னோட அசோசியேட் தினேஷ், சூது கவும் தகடி பண்ணா. சங்கர் சாரோட நான் ஒர்க் பண்ணது 2.5 years ரோபோ டைம் இப்போது நினச்சி சந்தோஷப்பட்டுருக்கேன். அவர் வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா மட்டும் இல்லை, அவரோட அதர் சைடு இருக்குது. ஐ மீன் இப்போ சொன்னார் பார்த்தீங்களா வசந்த பாலன், அந்த மாதிரி வந்து அவரோட டேஸ்ட்டே வேறு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சங்கர் சாரோட கம்பெனி ஒன்ஸ் அகேன் இட்ஸ் கம்மிங் பேக். சார் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் சார். கப்பல் பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நட்பை தான் நான் வந்து பொக்கிஷமாக வச்சுட்ருக்கேன். ஐ எம் a huge fan of விஜய். ரஹ்மான் சாரோட நானும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கான ஒரு ட்ரிபியூட். ஸோ இந்த அழகான ட்ரிபியூட்டை பாடுறதுக்காக அகபெல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக லெட்ஸ் வெல்கம் தி சூப்பர் சிங்கர் பெர்ஃபார்மர்.
கழுத்து கண்மணியே பூமுதக தொலைச்சு வெளியேற இன்னும் கொஞ்சம் இருக்கு என்னவனே மழையடிக்கும் சிறு பேச்சு வெயிலடிக்கும் ஒரு பார்வை உடம்பு மண்ணில் புதையிற வரை உடன் வரக்கூடுமோ உசிர் என்னோடு இருக்கையில நீ மண்ணோடு போவதெங்கே அடகும் சீவனில் நான் இல்லையா கொல்ல வந்த மரணம் கூட குழம்புமையா குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தை கரைச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் ஓஹோ 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 என்ன கட்சி நம்ம கட்சி என்ன கட்சி நம்ம கட்சி என்ன கட்சி நம்ம கட்சி நம்ம கட்சி காமன் கட்சி கட்சி எல்லாம் இப்ப நமக்கு எதுக்கு காலத்தின் கையில் அது இருக்கு கனியட்டும் கால நேரம் உமக்கு என்னமோ திட்டம் இருக்கு காரை விட்டு திண்ணையில கறிக்கு மஞ்சள் அரைக்கையில கரிச காட்டு ஓடையில கண்டாங்கி துவக்கையில களத்து மேட்டில இழுத்து முடிச்சுக்கிட்டு போறவள புது கண்டாங்கி சேலையில கண்ணீரை தொடச்சுக்கிட்டு போறவள நான் தந்த மல்லிகைய நட்டாத்தில் போட்டு விட்டு அரளி பூச்சுடி அழுதபடி போறவளே கடலை காட்டுக்குள்ள கையடிச்சு சொன்ன புள்ள காத்துல எழுதணும் பொம்பளைங்க சொன்ன சொல்ல கடலை காட்டுக்குள்ள கையடிச்சு சொன்ன புள்ள காத்துல எழுதணும் பொம்பளைங்க சொன்ன சொல்ல ராசாத்தீய உசிறு என்னதில்ல பூச்சூடி வாக்கப்பட்டு போற புள்ள நீ போனாய உசிறு மண்ணுக்குள்ள ராவோடு சேதி வரும் ஆடி புள்ள ராசாத்தி டும் 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 பேருக்கும் ஜூலை பேருக்கும் ஜூனியருக்கும் சீனியருக்கும் கல்லூரி வாசல் எங்கும் ராகிங் நடக்கும் மனமோ நந்தவனமே
ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும் நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானத்தில் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. இன்பம் வரலாம் துன்பம் வரலாம் நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம் நட்புக்கு எல்லை என்று முற்றுப்புள்ளியே. ஓஹோ முஸ்தபா காலம் நம் தோழன் முஸ்தபா டே பை டே வாழ்க்கை பயணம் டே பை டே. மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் மூழ்காத கப்பல் ஃப்ரெண்ட்ஷிப் மூழ்காத கப்பல் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஓகே, ஸோ அடுத்ததாக முக்கியமான ஒரு நபரை நான் இந்த மேடையில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். பட் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இங்கே எந்த ஒரு ஆங்கருக்குமே ஒரு டென்ஷனான ஒரு விஷயம் தான். எது சொன்னாலும் அவர் மேலே நம்ம வச்சிருக்கிற ஒரு அன்புக்கும் சரி இல்லை மரியாதைக்கும் சரி அது கம்மியாகத்தான் இருக்கும். இவரோட இசையை மீறி இவரை நமக்கு ரொம்ப ரொம்ப ஏன் பிடிக்குது, இசை ஒரு பக்கம் இருக்குது, பட் ஆஸ் அ பர்சனாலிட்டி வி ஜஸ்ட் அடோர் ஹிம், வி லவ் ஹிம். ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஐ திங்க் ஹீ இஸ் அ சோர்ஸ் ஆஃப் லவ். அதனால தான் வி ஆல் லவ் ஹிம் லைக் ஹீ பிலாங்ஸ் டு அஸ். ஸோ ஐ திங்க் இது ரொம்ப ப்ரைடான மூமெண்ட். இந்த கப்பல் டீமுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் இந்த மியூசிக் டைரக்டருக்கு. ஏன்னா திரு நடராஜா அவர்களே, ஐ கான்ட் டெல் யூ ஹவ் பிளெஸ்ட் யூ ஆர். ஏன்னா உங்களுடைய இசை, உங்களுடைய முதல் படத்தோட இசை தட்டு வெளியீட்டு விழாவுக்கு இசை புயலே இங்கே வந்திருக்கு. லெட்ஸ் வெல்கம் ஆஸ்கர் நாயகன், நம்மளுடைய ஆஸ்கர் நாயகன் திரு ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள். ரஹ்மான் சார், நான் சொன்ன மாதிரி you've been a bundle of love. அதனால் உங்களை எப்பவுமே எங்களால் தனியாக பார்க்க முடியல. எங்களில் ஒருத்தரை எங்களுக்கு சொந்தமான ஏ.ஆர். ரஹ்மானை தான் நாங்கள் பார்ப்போம். ஸோ எங்களுடைய இந்த கப்பல் ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் வந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஐ ஹவ் ஒன் கொஸ்டின் ஃபார் யூ. நீங்கள் ரொம்ப சின்ன வயசில் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டீங்க, எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த கப்பல் படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி, ஃப்ரெண்ட்ஸை பற்றின ஒரு விஷயம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார்? இண்டஸ்ட்ரியில் இப்போ நம்ம இவரை பார்த்தா ஓகே இவருக்கு அவர் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம், அவருக்கு இவர் ஃப்ரெண்டு. ஆனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது. ஹவு மெனி ஃப்ரெண்ட்ஸ் டு யூ ஹேவ்? நான் ஒர்க் பண்ணுற டேரக்டர்ஸ் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் சங்கர் என்னோடய ஃப்ரெண்ட், அவர் கூப்பிட்டாருன்னு வந்திருக்கேன். அண்ட் ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷமாக அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா உங்களுக்கு, இல்லை அதுக்கு மேலே இருக்கா எங்களுக்கு தெரியாமல்? 93, 94லேருந்து 93, 94ல இருந்து 21 வருஷம் 21 வருஷம் ஆயிடுச்சு. நான் கணக்கில் கொஞ்சம் வீக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட் இங்கே இருக்கும்போது நாங்கள் தேடி பிடிச்ச அந்த ஒரே வைரத்தை நம்ம மேடை கூப்பிடலான்னு நினைக்கிறேன். சங்கர் சார், கேன் வி ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ்? ஸோ இப்போ நம்ம ஆடியோ லான்ச் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் அ ஸ்மால் டாஸ்க் ஃபார் யூ சார். உங்கள் ஃப்ரெண்டோடு சேர்ந்து நீங்கள் பண்ணால் போதும், உங்கள் ஃப்ரெண்டு கூட இருந்தால் போதும். திட்டமாட்டீங்களே? ஷுவர்? ப்ராமிஸ்? ஓகே. இது என்ன படம்? கப்பல் படம் தானே? பேப்பரில் கப்பல் விடுவீங்களா? நான் ஒரு பேப்பர் வச்சுருக்கேன், உங்களால் கப்பல் பண்ண முடியுமா இதில்? இதுதான் டாஸ்க். இந்த கப்பல் மட்டும் பண்ணிட்டீங்க, படம் பயங்கர ஹிட் ஆயிரும் சார். பயங்கர ஹிட் ஆயிடும். அந்த கப்பலை எப்படியாவது பண்ணிடுங்க. சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. சின்ன பசங்க ஃப்ரெண்ட்ஸா அப்படியே அழகா இருக்கீங்க. அதுமே சார் உங்களுக்கு தெரியுமா பை சான்ஸ் கப்பல் பண்ண? அவர் மூலக்காரர் இல்லை, சொல்லிட்டாரு முடியாது என்கிட்ட வராத அப்படின்ட்டாரு. ஒரு பேப்பரை எடுத்திருக்கார், 2ஆக மடிக்கிறார், பின் 4ஆக மடிக்கிறார், பின்னை மடித்ததே மடி மடி என்று மடிக்கிறார், அப்புறமா விரிக்கிறார். சார் என்ன சார் இருங்க பண்ணிட்டீங்க சார், பிரம்மாண்டமா தான் பண்ணுவீங்க, இந்த சின்ன விஷயம் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சேன்.
அது நம்மளை கண்டிப்பாக மாறிடும். பார்த்தீங்களா, தண்ணி தொட்டி வர வந்திருக்கு. உங்கள் கையால் அந்த எங்ககிட்ட ஒரு ஜேம்ஸ் கேமரூன் இருக்காரு, நம்ம கப்பலில் பண்ணியிருக்காரு. சார் தண்ணி இங்கே இருக்குது, உங்கள் கையால் நீங்கள் அங்கே கப்பலை விட்டோம். பட் அதுக்கு முன்னாடி கேன் ஐ ஹேவ் தி அதர் டிக்னிட்டரிஸ் ஆல்சோ ஸ்டேஜ்? கேன் யூ ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ மினிட்? கேன் ஐ ஹேவ் இளைய தளபதி விஜய் அண்ட் சியான் விக்ரம் அவர்கள்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேப்பர்ல கப்பல் விடுவீங்களா? கப்பல் மட்டும் பண்ணிட்டீங்க, படம் பயங்கர ஹிட் ஆயிரும் சார். அந்த கப்பலை எப்படியாவது பண்ணிடுங்க. இப்போ ஒஃபிஷியல் ஆடியோ லான்ச் செய்யப்பட போகுது. For that let's have இந்த படத்தோட cast and crew. Can we have you on stage? எல்லாரும் பேசுறாங்க, நம்ம இளைய தளபதி மட்டும் அண்ணா ஒரே வார்த்தை பேசுறீங்கண்ணா, இவங்களை வாழ்த்திடுங்க, எல்லாம் ஹாப்பி ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் இதை பண்ணிடலாம்ண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த கப்பல் ஆடியோ ஃபங்க்ஷன் ஷங்கர் சாரோட பேனரில் இந்த படம் ரஹ்மான் சாரோட நானும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு 4 years கழித்து எஸ் பிக்சர்ஸில் இந்த படம் பண்ணுறாங்க. ஷங்கர் சார் இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க என்கிட்ட. ஸோ இந்த டீம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா ஷங்கர் சார் வாயிலிருந்தே படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இன்வைட் பார்க்கும்போது ஏதோ சம்திங் இந்த படத்தை பார்க்கணுன்னு தோணுது. ஸோ வைபவ், சோனம், கணேஷ், கருணா, அர்ஜுன், இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், கார்த்திக் டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர், அண்ட் ஷங்கர் சாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சியான் விக்ரம் அவர்கள், நீங்களும் ஒரு வார்த்தைகள் பேசணும். பட் இதுக்கப்புறமும் நீங்கள் ட்ரெய்லர் லான்ச் அப்புறம் எங்களுக்காக பேசணும். ஸோ 2ஆக பிரித்து இப்போ நீங்கள் எங்களுக்காக கப்பல் படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்காங்க, அவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டிங்கண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லா படத்துக்கும் ஏ சர்டிஃபிகேட், யூ சர்டிஃபிகேட், யூஏ அப்படி கொடுப்பாங்க. இந்த படத்துக்கு எஸ் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. ஏன்னா ஷங்கர் சார் எங்கிட்ட சொன்ன அந்த படத்தை பார்த்தேன், சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. அண்ட் ஐ திங்க் அதை விட பெரிய சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு கிடைக்காது. ஐ திங்க் இட்ஸ் அ ஹியூஜ், கோயிங் டு பி a huge hit. வைபவ், சோனம், கர்ணா, கணேஷ் and Karthik, the whole crew, the producer, all the very, very, very best. Thank you very much. ஓகே, ஸோ இப்போ இசை தட்டு வெளியிட்ட விழாவுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு நன்றி, விஜய் சாருக்கு நன்றி. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஷங்கர் சார், விக்ரம் சார், ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின ஒரு படம், இவங்களோட இருக்கிற உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேச முடியுமா? நீங்கள் இப்போ டிடி பேசும்போது கேட்டாங்க, சினிமாவில் ரஹ்மான் சார்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு யார் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு. என்ன அந்த கேள்வி கேட்டிருந்தா நான் கெனின்னு தான் சொல்லியிருப்பேன், விக்ரமன் தான் சொல்லியிருப்பேன். சினிமா மட்டும் இல்லை, ஃபேமிலி, அவங்க பசங்க, என் ஒய்ஃப், அவங்க ஒய்ஃப், எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக. அந்த சினிமாவுக்கு அப்பாற்பட்டு வீட்டுக்கெலாம் வந்தாங்கன்னா நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிக்குவோம் சினிமாவுக்கு அப்பாற்பட்டு. ஸோ அந்த விஷயத்தில் என்னுடைய நல்ல நண்பர். அண்ட் அவருடைய ஐ படத்துக்காக உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சாங்ஸ்லாம் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக மெரிசல் ஆகிட்டேன் சாங்.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் சங்கர் சார் எனக்கு வந்து ஒரு நண்பன் படம் பண்ணோம். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த படத்தில் எங்களை வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப அதாவது ஒரு பிரமிப்போடையே அவரை நான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த படத்தில். எனக்கு ஷாட் இருக்குதோ இல்லையோ நான் தூரத்துலேருந்து அவரை நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். சின்ன சின்ன விஷயங்கள், மைன்யூட்டான விஷயங்கள், அவர் எந்த அளவுக்கு அவர் கேர் எடுத்துக்கிறாருன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு அந்த படம். ஸோ அந்த விதத்தில் நண்பரும் ஒரு குரு ஸ்தானத்தில் தான் நான் சாரை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ டிடி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு கற்பனை கேள்வி, அது மட்டும் கேட்டுடுறேன். இப்போ சங்கர் சாருக்கு பதிலாக நீங்கள் நண்பன் படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ரோலில் வந்து சங்கர் சார் போட்டிருந்தீங்கன்னா அந்த 2 ஃப்ரெண்ட்ஸை, அதாவது அந்த 2 கேரக்டர்ஸ்க்கு யாரை போட்டிருப்பீங்க? யாரை சஜஸ்ட் பண்ணுவீங்க? சங்கர் சார் ஃப்ரெண்டு ரஹ்மான் சார். ரஹ்மான் சார். இன்னொருத்தங்க கேவி ஆனந்த் சார். கேவி ஆனந்த் சார். அடடா, வெரி குட். ஹீரோயினா யார் போடுவீங்க? சங்கர் சாருக்கு ஹீரோயினா அவங்க ஒய்ஃப். கரெக்ட் சார், நானும் அதே பதில் தான் நினைச்சேன். கரெக்டா நீங்க அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ட் விக்ரம் சார், நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி ப்ளீஸ் பேசி ஆகணும். இளைய தளபதி பேசியிருக்காரு. உங்களுடைய தேங்க்ஸ் விஜய். ஐ திங்க் உங்கள் பதில் கேட்டு நம்ம லைட்டாக நிஜமாவே தேங்க்யூ ஸோ மச். விஜயோட ஃபேமிலி, மை ஃபேமிலி, ஐ மீன் இட்ஸ் ரொம்ப க்ளோஸ். அண்ட் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஆக்சுவலி நாங்கள் நடிகர்களாக ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. சினிமா பற்றி பேசவே மாட்டோம். வில் ஜஸ்ட் பி ரிலாக்ஸ்ட் அண்ட் எல்லாத்த பற்றியும் பேசுவோம். நிறைய காசிப் பண்ணுவோம். நான் பண்ணுவேன், அவர் ரொம்ப குவைட்டாக கேட்டு சிரிச்சிட்டு இருப்பார். அண்ட் ஐ எம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் விஜய். அவரோட ஒவ்வொரு பாடலும் அவ்வளோ அற்புதமாக, அவ்வளோ நல்லா நடிப்பார், அவ்வளோ நல்லா டான்ஸ் பண்ணுவார். அண்ட் எப்போவுமே ஒரு பார்ட்டிக்கு போனால் கூட என் சாங்ஸ் போடுவாங்க. ஆக்சுவலி ஐயோ என் சாங்ஸ் போடுவாங்க, தயவுசெய்து விஜய் பாட்டு போடுங்க, ஏன்னா அவர் பாட்டு போட்டால் தான் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு மஜாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ லவ் ஆல் ஹிஸ் ஃபில்ம்ஸ் அண்ட் I'm so happy that Vijay, you said something like that. I'm really touched by that, and wish you all success in everything. And Shankar sir pati. Shankar sir is என்னோட குரு, என்னோட ஃப்ரெண்ட், ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் ஐ திங்க் எனக்கு வந்து எப்போவுமே சினிமா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என் லைஃப்பில். அண்ட் அது வந்து நான் நிறைய தவம் கொடுத்து பண்ணுற மாதிரி நான் பண்ணிகிட்டு இருப்பேன். பட் அவரோட ஒர்க் பண்ணுற போது நான் ஃபீல் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. அவரோட உழைப்பு, அவரோட இமேஜினேஷன், அவரோட விஷன் எல்லாமே வந்து வேற ஒரு லெவலில் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு படத்துலையும் அவர் நிரூபிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அவரோட ஒர்க் பண்ணுற போது மோர் தென் எனிதிங் ஒரு நடிகனை விட ஒரு ரசிகனாக தான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு ஷார்ட்டும், ஒவ்வொரு விஷயமும். அண்ட் ஐ திங்க் நம்ம இந்தியாவிலையும் ஒரு ஸ்பீல்பர்க் இருக்கார், நம்ம இந்தியாவிலும் ஒரு ஜேம்ஸ் கேமரன் இருக்காருன்னு நினைக்கிற போது ஐ ஃபீல் ஸோ வெரி ப்ரவுட். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் every film that you give me. Romba honored to work with you, sir. And Rahman sir, again a huge fan. And I புதிய மனங்கள் பண்ணும்போது எனக்கு அப்போ மியூசிக் பண்ணார். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் எனக்கு வருத்தம், ஐயோ ரஹ்மான் சரோட பண்ணவே முடியல. அப்புறம் ராவணன் பண்ணார். அண்ட் இஸ் கேவ் சச் குட் மியூசிக். அண்ட் அகெயின் இந்த படத்தில் அன்இமேஜினபிள் மியூசிக் அண்ட் ரீரெக்கார்டிங்லாம் அவ்வளோ கலைக்குன்னு சங்கர் சார் சொல்லியிருந்தார். அண்ட் இட்ஸ் சச் அ கிரேட் ஆனர் பீயிங் வித் யூ ஆன் ஸ்டேஜ் சார், அண்ட் வித் யூ சார் அண்ட் வித் விஜய். அண்ட் ரொம்ப நன்றி for all of you for being here. In the friendship I think is very important, and I think all of you all ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு மனசில் வச்சு தான் வந்திருக்கீங்க. So hats off to all of you all and congratulations to the team. And Didi, thanks a lot for making a good friend too. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சங்கர் சார், உங்களை பற்றி, உங்களோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. அண்ட் நீங்கள் ஒரு விஷயம் நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் பேசணும் அவங்கள பற்றி. பட் அதுக்கு முன்னாடி கெனி சார் வந்து காதலன் படத்தில் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக அந்த படத்தில் நடித்த ஹீரோ பிரபுதேவா அவர்களுக்கு டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். கரெக்டாக டப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போவே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா என்னைக்காவது ஒரு நாள் இவரை ஹீரோவாக வச்சு படம் எடுக்கணும், இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு அப்படின்ட்டு, இது நம்ம ஆள் அப்படின்ட்டு? இல்லை, காதலனில் வந்து பிரபுதேவாவுக்கு ஒரு டப் பண்ணது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது. பட் பிரபுதேவாவுக்கு இவர் தான் டப் பண்ணார். ரொம்ப அருமையாக டப் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட பிரபுதேவா வாய்ஸ் மாதிரியே இருந்தது. அப்போது இவர் பிரபுதேவான்னு இல்லை, யாருக்கு பேசினாலும் அவங்கள மாதிரியே மாறி ரொம்ப பிரமாதமாக பேசக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. இதில் இந்த ஐ படத்தில் வந்து அவர் டப்பிங்க்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காருன்றது வந்து எனக்கு தான் தெரியும். ஏன்னா
தமிழ் பேசி முடிச்சிருக்காரு, ஹிந்தி பேசியிருக்காரு, தெலுங்கு பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வர அந்த கூணன் கதாபாத்திரத்துக்காக அந்த வாய்ஸ் மேட்ச் ஆகணுங்கிறதுக்காக அந்த கூணன் கதாபாத்திரனுடைய ஃபுல் டப்பிங்கும் தொண்டையை இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு பேசியிருக்காரு. அது சாதாரண விஷயம் இல்லை. ஃபுல் படத்துக்கும் அப்படி பிடிச்சிட்டு பேசினா எவ்வளோ ஸ்ட்ரெயின் இருக்குன்றது நீங்களாம் இமேஜின் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு லாங்குவேஜில் இல்லை, தமிழ்லையும் பேசியிருக்காரு, ஹிந்திலையும் பேசியிருக்காரு, தெலுங்குலேயும் தொண்டையை பிடிச்சிட்டு அந்த கேரக்டருக்காக பேசியிருக்காரு. அவருடைய கடின உழைப்புக்காக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆஸ் அ ஃப்ரெண்ட் வந்து ஒரு அன்னியன் பண்ணதுக்கப்புறம் லைக் ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ஆகிட்டார். லைக் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவர் எங்கே கூப்பிட்டாலும் நான் போவேன், நம்ம வீட்டில் இல்லை நம்ம ஃபங்க்ஷன் எது கூப்பிட்டாலும் அவர் வருவார். இஸ் அ வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் இப்போ வந்து ரஹ்மான் எவ்வளோ பிஸின்றது எனக்கு தெரியும். ஏன்னா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஐ படம் போயிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு. ஈரானில் வந்து டைரக்டர் மஜிதின்ற ஒரு பெரிய டைரக்டரோட படம் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் ஹிந்தி படம் பண்ணுறாரு, இங்கிலீஷ் படம் பண்ணுறாரு. இவ்வளோ பிஸியில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காருன்னா அது ஒன்று போரும் அவருடைய நட்புக்கு ஒரு சாட்சி. இந்த 21 வருஷ நட்பை தான் நான் வந்து பொக்கிஷமாக வச்சுட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச் ரஹ்மான். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். விஜய் வந்து நண்பன் படத்தில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ரிசர்வ்டாக இருக்கிறாரே, எப்படி என்ன ஏதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண ஒரு 2-3 நாளில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப மிக்ஸ் ஆகி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். அதுவும் இல்லாமல் ஒரு பிரபுதேவா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அப்போது விஜயம் வந்திருந்தார். லைக் அவரும் ரிசர்வ்டாக இருப்பார், நானும் ஒரு மாதிரி குவைட்டாக இருந்தோம். கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் 2 பேரும் அரட்டை இருக்க. அது வந்து இப்போ ஒரு சொன்னார்ல குரு மாதிரி அப்படின்லாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசிப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப பேசி ரொம்ப லைக். அதுக்கப்புறம் நிறைய ஃபங்க்ஷனில் நாங்கள் கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். லைக் அதே மாதிரி இப்போ அவர் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு புது படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, சிம்புதேவன் டைரக்ஷனில் ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருந்தால் கூட நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே ஓகேண்ணா அப்படின்ட்டாரு. என்னது யோசிக்காமல் என்ன நீங்கள் பட்டுன்னு ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னு. இல்லை நான் நீங்கள் கூப்பிட்றீங்கண்ணா அப்படின்னாரு அவர். அதுதான் அந்த 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 ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். இல்லை லைக் ஐ ஹாவ் டு தேங்க் விஜய் ஃபார் கம்மிங் ஹியர். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ சார். கெனி சார், நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஐ படத்தில் அந்த ஆடியோ லான்ச்சில் பண்ணனால அந்த சேட்டனால் பாருங்கள், பாவம் புள்ள போய் ஒரு கெட்டப் போட்டு வந்து திரும்ப போய் கெட்டப்பை மாற்றிட்டு வரதுக்குள்ளே ஆடியோ லான்ச் முடிஞ்சிருச்சு. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நீங்கள் இந்த கஷ்டத்தை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த படத்துல இருந்து ஒரு சில பாடல்களோட மெட்லி பார்க்க போகிறோம்.
போலவும் என்ன உண்மை ரூட்டா சேம் ரூட்டில் ரெண்டும் வந்தா சோகப்பாட்டா என் மேலே அவளுக்கு என்ன சேம காட்டா ஆயிட்டே நேராட்டன் டொமேட்டா பம்பரமா தலை சுத்துதடி ஐயோயம்மா மனக்கத்துதடி ஃப்ரெண்ட்ஷிப் போலவும் என்ன உண்மை ரூட்டா சேம் ரூட்டில் ரெண்டும் வந்தா சோகப்பாட்டா என் மேலே அவளுக்கு என்ன சேம காட்டா ஆயிட்டே நேராட்டன் டொமேட்டா நடக்க போற விஷயம் ட்ரெய்லர் லான்ச். நம்ம சியான் விக்ரம் அவர்கள் வந்திருக்கிறதே இந்த ட்ரெய்லர் லான்ச் பண்றதுக்காக தான். ஸோ அடுத்ததான் நம்ம ட்ரெய்லர் லான்ச் பண்றதுக்காக லெட்ஸ் வெல்கம் சங்கர் சார் அண்ட் சியான் விக்ரம் சார் ஆன் டு தி ஸ்டேஜ். லான்ச் ஆரம்பிக்க போறோம், ட்ரெய்லர் லான்ச். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஐ ஸ்டுடியோஸ், அதாவது இந்த படத்தை கப்பல் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் ஐ ஸ்டுடியோஸ், அவங்கள நான் மேடைக்கு அழைக்கிறேன். வித் யுவர் பர்மிஷன் கேன் வி ஹேவ் தி ஐ ஸ்டுடியோ ப்ரொடியூசர்ஸ் ஆன் ஸ்டேஜ்? ஐனா வந்து இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னோவேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து முதல் படமாக இருந்தால் கூட
சினிமாவை பற்றி அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஐ ஸ்டுடியோஸ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஐ ஸ்டுடியோஸ் ஐம் ஷுர் உங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்தை எஸ் பிக்சர்ஸோட ஜாயின் பண்ணி நீங்கள் வெளியிடுறீங்க. ரொம்ப இட்ஸ் சச் அ பிளெஸிங் உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். சார், நீங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஷியான் விக்ரம் அவர்கள் படத்தோட ட்ரெய்லர் லான்ச்சுக்கு. கேன் யூ ப்ளீஸ் டூ தி ஆனர்ஸ் ஃபார் அஸ்? AV on please, and thank you Didi for being such a wonderful hostess as always. குத்துறா சரிந்தா குத்து. யாரா எங்க வாசு? ஆமா, எந்த கம்பெனில ஜாயின் பண்ண போற? ஆக்சுவலா நான் வேலை தேடி வரல சார். வேற என்ன ஊர்ல எதனா பிரச்சனையா? இல்ல சார். கடன் தொல்லையா? இல்ல. லவ் ஃபெயிலியரா? இல்ல. இப்படி எதுவுமே இல்லன்னா பின்ன எதுக்குடா வந்த? என்னடா சொல்ற நீ? ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்றா வாசு உயிரே கொடுப்பான். வரல, எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்த்துட்டாரு. ஃப்ராடு, துரோகி, சரியான சுயநலவாதிடா நீ. நம்ம கொள்கைலாம் மறந்து போச்சா? அப்ப தீபிகா கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதானே? 3 பேருக்கு மூளை வளர்ச்சி கம்மி. அப்ஜெக்ஷன் மை லார்ட். ஒரு வயதிற்கு வந்த வாலிபனை கண்ணி கழியாமல் கலங்கடித்திருக்கிறார்கள். அவரது கிளியை கூண்டிலேயே வைத்து அடைத்திருக்கிறார்கள். நான் வேணா வேற ஏதாவது பொண்ணு செட் பண்ணி தட்டுமா? ஏங்க, நம்மளுக்குள்ள மேட்டர் முடிஞ்சிருச்சுங்க. வாட்? எப்போ? எப்படி? வசந்தி பார்வை. அவன் தீபிகாவை நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். நீ விசி சென்றாய். முட்டாள். இட்ஸ் ஆல் பிசினஸ். சொற்பத்தி சர்க்கை. பேசாம பால்ல தூக்கு மாத்திரை போட்டு கொடுத்துறேன். நீ பேசி சென்றாய். என்ன பார்த்தா என்ன கேட்க போற மாதிரி இருக்கா? சிரிக்கிறீங்க. டேய், பொண்ணுங்களை மடக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜி இஸ் இம்பார்ட்டன்ட். அப்படினா சார்? வெக்கமான சூடு சொரணை இல்லையேடா. காத்துல கோவணம் பறக்குதடா. வாய் இல்ல வெத்தலைய போட்டு விட்டு என்ன பிடிக்கல, உன் தங்கச்சி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. தங்கச்சி இல்லையே. அப்போ அவங்க அம்மாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா 4 பேர்கிட்ட செருப்படி வாங்குறதுல தப்பே இல்லடா. என்ன அது அநியாயமா இருக்கு? ஃபிகர் இருக்கிறவங்களுக்கு ஓகே, இல்லாதவங்களுக்கு ஃபிகர் இல்லாதவன் உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? கை வைக்க